ஜாதகி 1994 மேஷராசி கார்த்திகை 1 பிறந்தவர். விருச்சிக லக்கணம். இவருக்கு ராகு திசை, குரு புத்தி, சனி அந்தரத்தில் திருமணம் நடைபெற்றது. செப்டம்பர் 2019. அடுத்த சில மாதங்களில் மனமுறிவு ஏற்பட்டது. அதாவது 8-11 கூடிய புதன் அந்தரத்தில் மனமுறிவு தீர்ப்பு கிடைத்தது. ராகு திசை, புதன் புத்தி, புதன் அந்தரத்தில். புதன் அந்தரம் ஆரம்பித்த 2வது நாளில் புதன் சூட்சமத்திலேயே பிரிவு தீர்ப்பு வந்துவிட்டது. ஆக இதுவரை நடந்தது எல்லாமே விதியின் வசம் என்பது பாவகங்களில் உள்ள கிரகங்களின்படியும் பாவக கிரக காரகத்துவங்களின்படியும் என்பது புரியும். மேலும் கிரக பார்வைகளையும் இணைத்து பார்த்து கொள்ளலாம். சாரணமும் பலன் சொல்லும். சுமார் 10 மாதங்களுக்கு முன் அவருடைய தாயார் வந்தார். 2வது திருமணம் நடக்குமா, நல்ல முறையில் அமையுமா என்றெல்லாம் கேட்டார். பலன் சொல்லப்பட்டது. அவர் ஜாதகம் பார்க்க வந்தது ராகு திசை, புதன் புத்தி, புத அந்தர இறுதியில். அவரிடம் அடுத்து வரும் கேது அந்தரம், சுக்கிர அந்தரத்திற்குள் திருமணம் நடந்துவிடும். நீங்கள் கொடுத்திருக்கும் நேரத்தின்படி முன்பின் 20 நாட்களை கூட்டி குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதாவது 2025 மே மாதம் இறுதிக்குள் கூடுதலாக 20 நாட்கள். சில தினங்களுக்கு முன் தாயார் வந்தார். அவருடைய பெண்ணிற்கு மறு திருமணம் ஜூன் மாத இறுதியில் நடந்திருக்கிறது என்று தெரிவித்தார் மகிழ்ச்சி பொங்க. நான் சொல்லிய கால அளவிற்கு சுமார் 7-8 தினங்கள் பிற்பாடு, அதாவது சூரிய அந்தரத்தில் நடந்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் 1-6 செவ்வாய், 8-11 புதன், 10ஆம் இட சூரியன், 11ஆம் அதிபதியுடன் இணைந்த சூரியன் நடத்தி கொடுத்திருக்கிறார். இங்குள்ள ராசி கட்டத்தை பார்த்தாலும் நான் குறிப்பிட்டிருக்கும் தசாபுத்தி அந்தரங்களை பார்த்தாலும் திருமணம், மனமுறிவு, விவாகரத்து தீர்ப்பு மற்றும் மறு திருமணம் இவற்றை ஜாதகம் தெளிவாக உணர்த்தும்.